இயேசுடைய முகத்தை பார்க்கவே இல்லை என்று சொல்லி தாகத்தோடு கூட கல்லறை இடத்திலே வந்த அந்த மகதலேனா மரியாள் ஒரு சில வருடத்திற்கு முன்பாக அவள் ஒரு பாவச் செயலில் ஈடுபட்டாள். அந்த பாவச் செயலில் ஈடுபட்டு கையும் மெய்யுமாய் மாட்டிக்கொண்ட அவளை யூதர்கள் எல்லோரும் நியாய பிரமாணத்தின் வழக்கத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் தீவிரிக்கிறாங்க. ஒரு பெண் மாத்திரம் நிற்கிறா, மற்ற எல்லா யூத ஆண்களும் கற்களை எடுத்து அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். ஏனென்றால் அவளுடைய பாவம் அப்பேற்பட்ட ஒரு பாவம். அந்த இடத்துல அருள்நாதர் இயேசு வந்து நிற்கிறார். வந்து நின்று அந்த யூத ஜனங்களை பார்க்கிறார், அந்த ஸ்திரீயை பார்க்கிறார். யூத ஜனங்கள், அந்த ஆண்கள் இயேசு இடத்துல கேட்கிறார்கள், போதகரே, இவளை என்ன செய்ய வேண்டும்? இவளை என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் யார் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ முதலாவது அவன் மேல என்ன பண்ணுங்க? கல்ல தூக்கி போறதுக்கு ஒருத்தன் வந்திருப்பான். அன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன், நீ அன்னைக்கு அந்த பாவம் பண்ணடா. அல்லேலூயா. கல்ல தூக்கி அடிக்க வந்திருப்பான். உடனே எல்லா மனசுலயும் தெரிஞ்சிருச்சு, நானும் அதே பாவம் பண்ண வந்தான். இன்னைக்கு நிறைய பேரு நம்ம மாட்டிக்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், மாட்டாம இருக்கிறோம். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ யார் பரிசுத்தமா இருக்கிற, நீ என்ன பண்ணுமா? கல்ல தூக்கி அடி. உடனே எல்லாரும் கல்லை கீழே போட்டு பின்னாடி போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிறது என்ன தெரியுமா? ரெண்டு பேர் சேர்ந்து ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா ஒருத்தனையாவது கவுத்தி விட்டுட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். அல்லேலூயா. எங்கன்னு கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு மகதலேனா மரியாள், இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. நீ போ, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீ போ, இனி நீ போ, இனி ஒரு முறை சொல்ல கேட்கலாம், நீ போ, இனி பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே. ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், இனி பாவம் செய்யாதே. அந்த மகதலேனா மரியாள், அவள் பாவம் செய்தாள், உண்மைதான். கையும் மெய்யுமாய் அகப்பட்டாள், உண்மைதான். அநேக யூதர்கள் அவளை நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிகிறதற்கு ஆயத்தத்தோடு இருந்தார்கள், உண்மைதான். ஆண்டவர் சொன்னார், உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், இனிமே பாவம் செய்யாதே. அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அதற்கு பிற்பாடு, அந்த குறிப்பிட்ட நாளுக்கு பிற்பாடு அவள் அதே பாவத்தை செய்தாள் என்று என் பரிசுத்த ஆவியானவர் எங்கும் எழுதி வைக்கவில்லை. அவள் இயேசுவினுடைய சீஷியாய் மாறினாள். ஹல்லேலூயா. பாவியான ஒருத்தி இயேசுவோட பிள்ளையா மாறிட்டார். ஆண்டவருடைய வார்த்தை பாவம் செய்யாதுன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தான். அதனால என் ஆண்டவர் அவ போய் திறக்கல, திறந்த வாசலை அவளுக்கு முன்பாய் வைத்தார். ஹல்லேலூயா.